இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் உபாகமம் 15வது அதிகாரம் 4வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கவனத்தை ஈர்க்கும்படி 2 சத்தங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, விசுவாசத்தின் சத்தம் அல்லது தேவனுடைய சத்தம். இன்னொன்று தோல்வியின் சத்தம், அப்படி இல்லைன்னா அது பிசாசின் சத்தம். இவ்வளவுதான். உன்னால் முடியும், இனியும் உன்னால் முன்னேறி செல்ல முடியவே முடியாது, உங்ககிட்ட பலன் இல்லை, உன்னால் இன்னும் மேலே உயர முடியாது அப்படின்னு ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அது பிசாசுடைய சத்தம். அதே மாதிரி உங்கள் காதில் இன்னொரு சத்தம் கேட்கும், அது உன்னால் செய்ய முடியும், உன்னை கிறிஸ்துவே பலப்படுத்துகிறாரு, நீ செய்யும்படி தேவன் முன்குறித்திருக்கிற சகலத்தையும் உன்னால் செய்ய முடியும், இன்னும் பெரிதானவைகளை, இன்னும் மகிமையானவைகளை, இன்னும் சிறந்தவைகளை நீ காண்பாய் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னா இது தேவனுடைய சத்தம், வெற்றியின் சத்தம். நீங்கள் தான் இப்போ முடிவெடுக்கணும் எந்த சத்தத்தை கேட்டு நடக்க போகிறீங்க அப்படிங்கிறத. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை உங்களுடைய வாயின் வார்த்தைகளின் மூலம் பேசுங்க. அப்போ அது அப்படியே நிறைவேறுவதற்கு ஏதுவான ஒரு வழியை நீங்கள் திறந்து விடுறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் விசுவாசத்தை பேசும்போது நீங்கள் தேவனோடு ஒத்திசைந்து செயல்படுறீங்க. நீங்கள் தோல்வியை பேசும்போது நீங்கள் சத்துருவாகிய பிசாசோடு ஒத்து சேரீங்க. தேவனை மகிமைப்படுத்தினால் தேவன் அங்கே செயல் புரிவார். பிசாசை மகிமைப்படுத்தினால் பிசாசு தான் அங்கே செயல் புரிவான். இன்றைக்கு நீங்கள் ஏன் தேவனோடு ஒத்திசைந்து செயல்படக்கூடாது? எதிர்மறையான சத்தம் அதிகமாக கேட்கலாம், ஆனால் உங்களால் அதை மேற்கொள்ள முடியும். கண்டிப்பாக உங்களால் அதை மேற்கொள்ள முடியும். விசுவாச வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக எதிர்மறையான வார்த்தைகளுக்கு இருக்கும் வல்லமையை நீங்கள் உரிந்து போடுறீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் மீது தயவையும் ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் பேசும்படி தீர்மானிங்க. அப்போ உங்களுக்குன்னு தேவன் வைத்திருக்கிற வெற்றியான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு வசனங்களுக்கும் நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கிறீங்க. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா. அவங்க என்ன காரணத்துக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அவங்க கண்ணீரின் காரணம் என்னங்கிறது உமக்கு தெரியும் ஏசப்பா. இருதயத்தின் வேதனைகள் உமக்கு தெரியும் ஏசப்பா. எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் என்னோடு ஜெபிச்சிட்ருக்காங்கங்கிறத நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கஷ்டங்களை கவலைகளை அறிஞ்சு சந்தோஷப்படுறவங்க இருக்கிறாங்க, உதவி செய்யாதவங்க இருக்கிறாங்க, உதவி செய்யணும்னு நினச்சும் செய்ய முடியாதவங்க இருக்கிறாங்க. ஆனால் என் தேவனாகிய நீங்கள் அப்பா உம்முடைய பிள்ளைகளின் இந்த கஷ்டங்களை பார்த்த உடனே ஓடி வந்து உதவி செய்பவராக இருக்கிறீங்க ஏசப்பா. உமக்கு விருப்பம் இருக்கிறதுப்பா. அமேன். உம்முடைய சித்தம் நாங்கள் சுகமாய் வாழணுங்கிறது தான்ப்பா. அமேன். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா உம்முடைய சித்தம் படி சுகமாய் தங்கி இருப்பார்களாகப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை அப்பா தீர்த்து வைக்கிறது உமக்கு லேசான காரியம் ஏசப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லையேப்பா. நன்றி அப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா. இன்றைக்கு அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. இனி வரும் ஒவ்வொரு நாளும் விசுவாசம் மற்றும் வெற்றியின் வார்த்தைகளையே நாங்கள் பேசும்படி ஒவ்வொருவரும் தீர்மானிக்கிறோமப்பா. நீங்கள் எங்களுடைய பலனாக இருக்கிறபடினால நாங்கள் எல்லா காரியங்கள்லையும் நிச்சயமாக வெற்றி பெறுவோமப்பா. நாங்கள் செய்யும்படி நீங்கள் முன்குறித்திருக்கிற சகல காரியங்களையும் எங்களால் செய்ய முடியும்ப்பா. அமேன். இதை இன்றைக்கு நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நாங்கள் இன்னும் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்போம்ப்பா. நாங்கள் பேசுகிற செய்கிற எல்லாவற்றிலும்
உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படி, உம்மை கனம் பண்ணும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் எங்களுடைய ஜெபத்தை கேட்குறீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கும்படி உதவி செய்யுங்க ஏசப்பா. வாழ்க்கையில் அப்பா அவங்க கேட்குற சத்தம் உம்முடைய சத்தமாக, வெற்றியின் சத்தமாக மட்டுமே மாறணும் ஏசப்பா. இப்போ கேட்டுட்ருக்கிற மாதிரி 2 சத்தங்கள் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடாதுப்பா. பிசாசின் சத்தங்கள் அப்பா, தோல்வியின் சத்தங்கள் முற்றிலுமாக இவங்க வாழ்க்கையிலேருந்து அகற்றப்படணும் ஏசப்பா. அமேன். அவன் பேசுகிற அந்த வார்த்தைகளை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீட்டெடுக்கிறோம் அப்பா. அமேன். எங்களுக்கு நன்மையான திட்டங்களை தான் நீங்கள் வச்சிருக்கீங்கிற அப்பா ஒரு பெரிய புரிதல் இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து நாம ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறையான எண்ணங்களும் இப்பொழுது மாற்றப்படுவதாகப்பா. அமேன். என்னுடைய தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவார். நான் நிச்சயமாக வெற்றியான வாழ்க்கையை தான் வாழுவேன். இப்படியே இருந்துட்டு போகிறதுக்காக நான் அழைக்கப்படலை. தாயின் கருவிலையே முன்குறித்த தேவன் நிச்சயமாக நன்மையானதை எனக்கு திட்டமிட்டு வைத்திருக்கிறாருங்கிறத ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது புரிந்து கொள்ளணும்ப்பா. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. அவர்கள் காதுகளில் அப்பா நீங்கள் பேசுகிற சத்தம் மட்டும் கேட்கணும் ஏசப்பா. நன்றி அப்பா. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாதபடிக்கு வெற்றியின் வாழ்க்கைக்கு நேரம் அந்த பிள்ளைகளை நடத்துங்க ஏசப்பா. பிசாசின் சத்தங்கள் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீ தோல்வியோடு தான் வாழ போகிற, உன் பிள்ளைகள் இப்படி தான் இருக்க போகிறாங்க, நடுத்தெருவில் நிற்க போகிற, உன்னுடைய நோய் முற்றி போயிடும், நீ இதிலிருந்து சரியாகவே முடியாது, உனக்கு எப்பவும் இதே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், இதெல்லாம் பிசாசுடைய சத்தம் அப்பா. இந்த சத்தம் இனி உம்முடைய பிள்ளைகளின் காதுகளில் கேட்கவே கூடாதுப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு அப்பா எங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறணும் ஏசப்பா. எங்கள் காதுகளில் நீங்கள் பேசுகிற சத்தம், வெற்றியின் சத்தம் இனி கேட்க போகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமேன். நாங்கள் பேசுகிற வார்த்தைகளையும் மாற்றப் போகிறோம் அப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. நாங்கள் வெற்றியாளராக தான் பிறந்திருக்கிறோம். எங்களுக்கான வெற்றியை சிலுவையில் நீங்கள் முடிச்சிட்டீங்க ஏசப்பா. பிசாசு தோற்கடித்து அப்பா உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா வெற்றியாளராக தான்ப்பா நீங்கள் வச்சிருக்கிறீங்க பிறக்கும் போதே. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய சிலுவையினால் உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் வெற்றியாளராக தான்ப்பா பிறந்திருக்கிறோம். இனி சாத்தானுக்கு எங்ககிட்ட எதுவுமே இல்லை ஏசப்பா. அவனுடைய கிரியைகள் எங்ககிட்ட பழிக்க முடியாதுப்பா. அவன் எங்ககிட்ட நோய்களை கொண்டு வர முடியாதுப்பா. சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது மாற்றுகிறோம் அப்பா. இந்த பிசாசு கொண்டு வந்த அத்தனை பலவீனங்களும் இப்பொழுது மாற்றப்படுவதாக. அமேன். இந்த பிசாசானுடைய எந்த கிரியையும் இனி எங்களை தொட முடியாதுப்பா. அவங்களுக்கு தரித்திரத்தை கொண்டு வர முடியாது. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இனி அவன் செயல்பட முடியாதுப்பா. அமேன். ஸ்தோத்திரமாப்பா. எங்கள் குடும்பத்தில் சமாதானம், வேலை பார்க்குற இடங்களில் சமாதானம், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் அப்பா. எல்லா இடங்கள்லையும் வெற்றியை நாங்கள் பேசுகிறோமாப்பா. எங்களுக்குன்னு நீங்கள் வைத்திருக்கிற திட்டம், நன்மையான திட்டத்தை பேசுகிறோமப்பா. அதற்கு நேராக நாங்கள் நடக்கிறோம் ஏசப்பா. அமேன். நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, கிருபை பாராட்டுங்கப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றி இரத்தத்தை தெளிக்கிறோமப்பா. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை, எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாப நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன்.